ஸோ இதுதான் யூடியூப். இது ஒரு சோஷியல் மீடியா அண்ட் வீடியோ ஷேரிங் ஆப். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஆனால் யாருக்கும் தெரியாத ஒரு விஷயம் ஒன்று சொல்லட்டா? இதை வச்சு நான் நெக்ஸ்ட் 365 டேஸில், அதாவது வித்தின் 1 இயரில் 5 lakh rupees, 5 லட்சம் ரூபாய் நான் ஏர்ன் பண்ண போகிறேன். ஏன்? என்ன ரீசனுக்காக? எதுக்கு? என்னை பற்றி ஷார்ட்டாக ஸ்வீட்டாக ஒரு இன்ட்ரோ கொடுக்கணும்னா, நான் மொய்தீன் அப்துல் காதர் ஜெயலானி, இதனுடைய ஃபுல் நேம். பட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பீப்புள் அண்ட் யூடியூப் ஃப்ரெண்ட்ஸ் கால் மீ அஸ் மொய்தீன் கான். ஓகே, நான் யாருன்னு தெரியாதவங்களுக்கு நான் ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்து இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்றேன். நான் ஒரு சில வருடங்களா யூடியூப்ல வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் MBA வரைக்கும் படிச்சிருக்கேன். ஒரு கம்பெனில இப்போ ஒர்க் பண்ணிட்டும் இருக்கேன். அவ்வளவுதான் என்னை பத்தி சொல்றதுக்கு. ஒரு நிமிஷம் இதெல்லாம் என்கிட்ட நீ எதுக்கு சொல்ற அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நாங்க என்ன இன்டர்வியூ எடுத்துட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இந்த வீடியோ பாக்குற ஒவ்வொருத்தரும் தான் நெக்ஸ்ட் 365 டேஸ்க்கு, அதாவது 1 இயருக்கு என்னோட ஓனர்ஸா இருக்க போறீங்க. ஒன்னும் புரியலையே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கோங்க. இது வரைக்கும் நான் யூடியூப்ல போட்ட வீடியோஸ்ல இருந்து நான் கிட்டத்தட்ட 2 தடவை மட்டும் தான் ரெவென்யூ எடுத்திருக்கேன். அது எவ்வளவு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஓப்பனாவே சொல்றேன், 16,000 rupees மட்டும் தான் நான் ரெவென்யூ எடுத்திருக்கேன். 2 தடவை எடுத்திருக்கேன். ஒரு தடவை 18,000 சம்திங் வந்துச்சு, இன்னொரு தடவை ஒரு 8,000 சம்திங் வந்துச்சு. இதுதான் எடுத்த பேமெண்ட். அதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன். பட் ஒரு கட்டத்துக்கு மேல நான் ஒரு விஷயத்த ஃபேஸ் பண்ணேன். நம்ம மக்களுக்கு ஒருத்தர் ரொம்ப பிடிச்சி போச்சுன்னா, அவங்களுக்காக உயிரே கொடுக்குற ஆட்கள்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ப்ரோ நீங்க எங்கால் மாதிரி பண்றீங்க ப்ரோ நீங்க எங்கால் மாதிரி தானே பண்றீங்க அப்படின்னு சொன்னாங்களே தவிர, நான் வீடியோஸ் எப்படி பண்றேன்னு யாருமே சொல்லல. அண்ட் அஃப்கோர்ஸ் நானுமே ஸ்டார்டிங்ல மிக்சடு கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். பிகாஸ் யூடியூப்ல நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றது எனக்கே தெரியாது, எனக்கு என்ன வரும்ன்றதும் ஸ்டார்டிங் எனக்கு தெரியாது. அதனால மிக்சட் கண்டென்ட் தான் நான் கொடுத்துட்டு இருந்தேன். அதாவது இப்போ ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா, அந்த டாபிக்கை நான் எடுத்து பேசுறதாக இருக்கட்டும், ஒரு ஹோட்டல் போயிட்டு நான் ரிவ்யூ சொல்றதாக இருக்கட்டும், இல்லாட்டி ஒரு பிளேஸ் எக்ஸ்ப்ளோர் பண்றதாக இருக்கட்டும், இது எல்லாமே நான் பண்ணிட்டு இருந்தேன். மிக்சடு கண்டென்ட் தான் கொடுத்துட்டு இருந்தேன். நமக்கு எது வருதோ, நம்ம என்ன பண்ணா மக்களுக்கு பிடிக்குதோ அதை புரிஞ்சுக்கலான்னு நினைச்சுதான் நான் மிக்சட் கண்டென்ட் போட்டேன். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு, யூடியூப்ல நம்ம வீடியோஸ் போட்டா மட்டும் பத்தாது, அதை ப்ரொமோஷன் ஒன்று பண்ணணும். அண்ட் யூடியூப் கோடிங் ஒரு விஷயம் இருக்குன்றது அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. பொதுவா யூடியூப்னாலே நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, நம்ம கண்டினியூஸா வீடியோஸ் போட நம்ம ரீச் ஆயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. பட் நீங்க எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, யூடியூப் அப்படின்றது ஒரு சுயநலம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய செல்ஃபிஷான ஒரு ஆப் தான் சொல்லணும். இது ஏன்னா அப்படி சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்க. அங்கதான் நான் இப்போ ஒரு விஷயத்த சொல்ல போறேன், மிகப்பெரிய ஒரு விஷயத்த சொல்ல போறேன். இப்ப யூடியூப்ல ஒருத்தர் வீடியோ போறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வீடியோ அடுத்து நிறைய பேர் ஃபுல்லா பார்த்தா மட்டும்தான் அது புது ஆட்களுக்கு யூடியூப் கொண்டு போய் ரெக்கமெண்ட் பண்ணும், கொண்டு போய் சேர்க்கும். இப்போ ஒருத்தர் அந்த வீடியோ கிளிக் பண்ணி ஸ்டார்டிங்லேயே ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுறாரு, இல்ல நடுவுல ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டாலோ அந்த வீடியோ என்கேஜிங்ல குறைஞ்சிரும். மக்களுக்கு அடுத்தடுத்து கொண்டு போய் யூடியூப் சேர்க்காது, என்கேஜிங்கான வீடியோவா இருக்காது. ஸோ அந்த கண்டென்ட் என்கேஜிங்கா இருந்தா மட்டும்தான் அதை அடுத்தடுத்து கொண்டு போய் யூடியூப் சேர்க்கும். ஓகேவா? எதுக்கு அடுத்தடுத்து கொண்டு போய் யூடியூப் சேர்க்கணும் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, அப்பதான் புது மக்கள் அந்த வீடியோஸை பார்ப்பாங்க. அது அனதர் சோசியல் மீடியா ஆப்ல அந்த வீடியோ ஷேர் ஆக்கப்படும், ஷேர் செய்வாங்க. அப்படி ஷேர் பண்ணும்போது அதை கிளிக் பண்ணி புது மக்கள் யூடியூப்குள்ள வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய மக்கள் இந்த ஆப்புக்குள்ள வரணும், அந்த யூடியூப்பை இன்ஸ்டால் பண்ணணும். நிறைய பிரீமியம் நிறைய எல்லாம் இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் மணி பே பண்ணி யூடியூப்ல பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் நிறைய மக்களை ஈர்க்கிறதுக்கு நம்ம ஆப்புக்குள்ள நிறைய பேர் வந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஈர்க்கிறது தான் யூடியூப் அப்படின்னு சொல்றது. ஓகேவா? உங்களுக்கு இன்னொரு புரியுற மாதிரி விஷயம் சொல்லணும்னா, இதுக்கு முன்னாடி டிக்டாக்னு ஒரு ஆப் இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? இந்தியாவில் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அது இப்போ அதை பேன் பண்ணிட்டாங்க, நம்ம மீடியால கிடையாது. டிக்டாக் இருந்த காலகட்டத்தில் சின்ன வீடியோஸ்லாம் அதில் போட முடியும். கரெக்டா? ஒரு 60 செகண்ட்ஸ்ல இருந்து ஒரு 30 செகண்ட்ஸ்ல இருந்து அந்த வீடியோ போட முடியும். கரெக்டா? நிறைய பேர் இதை இந்தியாவில் பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபேமஸும் ஆனாங்க. ஸோ அப்படி போட்டே யூடியூப்பை விட பெரிய ஆளா டிக்டாக் வளர்ந்து வந்துட்டு இருந்தாங்க, டிக்டாக் இந்தியாவில் இருந்த சமயத்தில். அப்ப யூடியூப் யோசிக்கிறாங்க, என்னடா நாங்களாம் லாங் வீடியோவை போட்டுட்டு இருக்கோம், நம்மளெல்லாம் ஒன்றும் பண்ண முடியல, தம்மா தூண்டு வீடியோ தான் அவன் போட்டுக்கிட்டு இருக்கான், நம்மளே பீட் பண்ணிட்டு போயிட்டானே நினைச்சுதான் ஷார்ட்ஸ்ன்ற ஒன்றை யூடியூப் இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. புரியுதுங்களா? ஸோ அவங்க யூடியூப்பை வேற லெவலில் வளர்க்கறதுக்கு என்னெல்லாம் பண்றாங்கன்னு நீங்க பாருங்க. ஸோ ஆடியன்ஸ், அதாவது கிரியேட்டர்ஸை பத்தி அவங்களுக்கு கவலை கிடையாது. உண்மையை சொல்லணும்னா, கிரியேட்டர்ஸ் ஒரு வீடியோவை போடுறான்னா அந்த வீடியோ என்கேஜிங்கா இருக்கா, மக்கள் கிட்ட அடுத்தடுத்து கொண்டு போற அளவுக்கு இருக்கா, அந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, அதன் மூலயமா நம்ம ஆப் வளருமான்றதான் யூடியூப் பார்ப்பாங்க. பேசிக்கா இதான் உண்மை. நீங்க நம்மள என்னாலும் இதான் உண்மை. ஸோ
டிக்டாக்கோட இடத்த நிரப்புறதுக்கு தான் ஷார்ட்ஸ்ன்ற ஒன்று யூடியூப் அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ வரைக்கும் அந்த ஷார்ட்ஸ் வந்து நல்லா தான் போயிட்டு நிறைய பேர் பண்ணிக்கிட்டும் இருக்காங்க. இதனால் நான் சொல்றதுக்கான ரீசன் என்ன தெரியுமா? நான் உங்ககிட்ட முதல்ல சொன்ன மாதிரி அடுத்து நம்ம லைஃப்ல வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய அந்த 365 டேஸ்ல 1 இயர்ல 5 lakh rupees நான் இந்த யூடியூப்பை வச்சு மட்டுமே நான் ஏர்ன் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறேன். இதை நான் ஒரு நல்ல காரியத்துக்காக தான் செய்ய போறேன். இதுக்கான ரீசனை நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல போறது இல்ல. இப்போ நான் அந்த ரீசனை உங்ககிட்ட சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், என்னால ஈஸியா அந்த அமௌண்ட்டை வந்து ஓரளவுக்காவது ரீச் பண்ணிட முடியும். ஆனா அது என்னோட நோக்கம் இல்ல. அது என்னுடைய சோசியல் மீடியால நான் காட்டக்கூடிய அந்த டேலண்டால வந்ததா இருக்காது. நான் எதுக்காக அதை ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொன்ன அந்த ஒரு ரீசனுக்காக தான் என்னால ரீச் பண்ண முடிஞ்சிருக்குமே தவிர, நான் யூடியூப்ல நான் காட்டக்கூடிய டேலண்ட்டை வச்சு நான் ஏர்ன் பண்ணதா அந்த அமௌண்ட் இருக்காது. பட் நான் திரும்பவும் சொல்றேன், அது ஒரு நல்ல காரியத்துக்காக நான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை, நான் யூடியூப்ல ஏர்ன் பண்ண போற இந்த 5 lakh என்னோட சுயநலத்துக்காக நான் யூஸ் பண்ண போறது கிடையாது. அதை நான் இப்பவே உங்ககிட்ட சொல்லிக்கிறேன், வாக்கு கொடுக்குறேன். இந்த பணம் எதுக்காகன்னு 365th டே, அதாவது 365வது நாள்ல நான் உங்கள்கிட்ட யூடியூப்ல லைவ் வீடியோவா நான் அந்த பணத்தை வச்சு என்ன பண்றேன்றத லைவ் வீடியோவா உங்ககிட்ட லைவாவே நான் அதை காட்டி அதை ரெக்கார்ட் பண்ணி அதுக்கப்புறம் அதை மறுபடியும் என்னோட சேனல்ல யூடியூப்ல நான் அப்லோட் பண்ணுவேன். ஸோ அப்போ அந்த லைவாவும் அந்த ரீசனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம், வீடியோ பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். என்னோட டேலண்ட்டை சோஷியல் மீடியால காட்டணுன்றதுக்காக மட்டும் நான் இதை சொல்லாம இல்லை. இதை நான் சொல்லாம இருக்கிறதுக்கு இன்னொரு ரீசனும் இருக்குது. அதை நான் சொன்னேன் அப்படின்னா நீங்களே அக்செப்டபிள்னு ஒத்துப்பீங்க. அண்ட் எல்லாத்துக்கும் மேல நான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி நீங்க தான் என்னோட ஓனர்ஸ். நான் ஏன் உங்களை ஒரு ஓனர்ஸ்ன்னு சொல்றேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, இப்போ நான் ஒரு கம்பெனில ஒர்க் போறேன் அப்படின்னா எங்களுடைய மேனேஜர்ஸ், அந்த கம்பெனியோட சிஇஓ, இவங்க தான் நமக்கு ஓனர்ஸா இருப்பாங்க. கரெக்டா? அந்த மாதிரி தான் இனிமே எனக்கு தோணக்கூடிய கண்டென்ட்டை நான் யூடியூப்ல போஸ்ட் பண்ண போறதில்ல. இனிமே நான் ஒரு வீடியோ போட்டாலும் நீங்க என்ன சஜஸ்ட் பண்றீங்க, நீங்க என்ன பண்ண சொல்றீங்களோ அதை தான் நான் யூடியூப்ல பண்ண போறேன். இதுதான் என்னுடைய அடுத்த 365 நாளுக்கான என்னோட வேலையாவே இருக்க போகுது. அது ஒரு டாபிக்கை எடுத்து பேசுறதாக இருக்கட்டும். நான் ஒரு டாபிக் சொல்றேன், அந்த டாபிக்கை நீ எடுத்து பேசுப்பா அப்படின்னு சொன்னா அந்த டாபிக்கை நான் எடுத்து பேசுவேன். ஒரு டாஸ்க்கை கொடுத்து நீ செய்யணும்னு சொல்றதாக இருக்கட்டும், ஒரு பிளேஸுக்கு போய் நீ இதை ரிவ்யூ போடணும்னு சொல்றதாக இருக்கட்டும், ஆர் உங்களுக்கு ஒரு சோஷியல் மீடியால நீங்க ஒரு ஆப் வச்சிருக்கீங்க, உங்களோட சோஷியல் மீடியாவுக்கு தேவையான வீடியோஸை நான் எடிட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க அதையும் வந்து என்கிட்ட சொல்லலாம். உங்க ப்ராடக்ட்டை என்னோட சேனல்ல நான் ப்ரோமோட் பண்ணி கொடுக்கறதாக இருக்கட்டும், ஆர் உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு ஒட்டு மொத்தமா என்ன நீங்க ஒரு பிராண்ட் அம்பாசிடரா ஆக்குனீங்க அப்படின்னாலும் அந்த ப்ராடக்ட்டை பத்தி என்னுடைய ஒரு வீடியோஸ்லயுமே நான் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரியா இருக்கட்டும். யூடியூப்ல இப்ப நீங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற டைம்ல கீழே பாத்தீங்கன்னா தேங்க்ஸ் சிம்பிள் இருக்கும், டாலர் சிம்பிள் போட்டு தேங்க்ஸ் பட்டன் இருக்கும். ஸோ அதுல போயிட்டு நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட் மணி, அதாவது நீங்க எனக்கு கொடுக்கக்கூடிய ஒரு என்கரேஜ்மெண்ட், இந்த வீடியோ நல்லா இருக்குப்பா, ஓகே நீ ஏதோ பண்ற, இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்க கொடுக்கக்கூடிய என்னுடைய என்கரேஜ்மெண்ட்டா அந்த ஒரு தேங்க்ஸ் பட்டனை கிளிக் பண்ணி கூட நீங்க எனக்கு கொடுக்கலாம். அண்ட் என்னோட சேனல்ல நீங்க மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா அதுல மெம்பர் பட்டன் இருக்கும், என்னோட சேனலே மெம்பர் பட்டன் சொல்லியிருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணி கூட என்னோட சேனலுக்கு நீங்க மெம்பர் ஆயிக்கலாம். அண்ட் முக்கியமா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்ற யூடியூபர்ஸ் மாதிரி இல்லாம மற்ற யூடியூபர்ஸ் பண்ணாத அளவுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான பிரைஸ்ல நீங்க சொல்ற எல்லா விஷயத்தையுமே நான் வந்து பண்ணி கொடுக்க போறேன். நீங்க ஒரு ப்ராடக்ட் சொல்றீங்கன்னா நான் அதை ப்ரொமோட் பண்ணுவேன். நீங்க என்னுடைய பிராண்ட் அம்பாசிடரா என்ன நீங்க ஏத்துக்கிட்டீங்க, எனக்கு நீங்க ஸ்பான்சர்ஷிப் பண்றீங்க, ஸ்பான்சர் பண்றீங்கன்னா அதுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்ல வந்து நான் உங்களுக்கு பண்ணி கொடுப்பேன்னு அஷூரன்ஸ் கொடுக்குறேன். இது வரைக்கும் யாரும் சொல்லாத அமௌண்ட்ல பண்ணி கொடுப்பேன். இதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளா நான் சொல்றேன். இந்த வீடியோ ஒரு 2 லட்சம் பேர் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதாவது 2,50,000 வியூஸ் இந்த வீடியோஸ்க்கு வருது அப்படின்னா, அவ்வளவுதான் வராது, பட் வியூஸ் வருது அப்படின்னா ஓகே, இந்த 2 லட்சம் பேருமே வந்து நல்லா ஃபுல்லா பாத்துறீங்க, என்னோட வீடியோஸ் நான் சொல்ற மேட்ரு உங்களுக்கு ஓகேன்னு படுது, கன்வே ஆகுதுன்ற பட்சத்துல ஒரு பர்சன் வந்து 2 rupees, எவ்வளவு 2 rupees, 2 ரூபாய் வந்து எனக்கு நீங்க கிஃப்ட் மணியா கொடுக்குறீங்க, நீங்க சொல்ற கண்டென்ட்டுக்கு எனக்கு கொடுக்குறீங்க, உங்களுடைய ப்ராடக்ட்டுக்கு எனக்கு நீங்க கொடுக்குறீங்க, இல்லாட்டி எனக்கு ஸ்பான்சர்ஷிப் பண்றீங்க, நான் உங்களுடைய ப்ராடக்ட்டை பத்தி சொல்றதுக்கு எனக்கு அது நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா என்னால் 1 இயருக்குள்ள 5 lakh rupees ரீச் பண்றதுக்கு இது மிகப்பெரிய ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இனிமே இந்த சேனல்ல வரக்கூடிய எல்லா வீடியோஸுமே சரி இந்த சேலஞ்சை பேஸ் பண்ணி மட்டும்தான் வரும், இந்த சேலஞ்சுக்குள்ள தான் வரும். அண்ட் நீங்க டெய்லி பார்க்கக்கூடிய எல்லா வீடியோஸ்லயுமே நான் எவ்வளவு அன்னன்னைக்கு ஏர்ன் பண்ணிருக்கேன் இந்த யூடியூப் சேனல் மூலியமான்றத நான் ஓரத்துல கண்டிப்பா காட்டுவேன். நீங்க அதை பார்த்து ஓகே இன்னைக்கு இவ்வளோ ஏர்ன் பண்ணிருக்கான்றதை நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸோ பார்க்கலாம், எனக்கு தெரிஞ்ச வழிகள், என்னோட அறிவை வச்சு, என்னுடைய திறமையை வச்சு நான் இதை ட்ரை பண்ண போறேன். அண்ட் அப்கோர்ஸ் இந்த 1 year என்னோட வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே
ஒரு 2024லயும் ஒரு பையன் சேனலை ஸ்டார்ட் பண்ணி அச்சீவ் பண்ண முடியுமான்னு நான் காட்ட போறதில்ல, ஏன் மூலியமா நீங்க மத்தவங்களுக்கு நிரூபிக்க போறீங்க, காட்ட போறீங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா அந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். அண்ட் ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும் அந்த பெல் ஐக்கான் பக்கத்துல, அதையும் நீங்க கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்ம போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். நான் என்ன பண்றேன், என்ன விஷயங்கள்லாம் நான் பண்றேன், இது வரைக்கும் எவ்வளவு ஏர்ன் பண்ணிருக்கேன் அப்படின்றத நீங்க அப்பதான் பார்க்க முடியும். இல்ல நீங்க ஆல் பட்டன் கிளிக் பண்ணலாம், என்னோட வீடியோஸ் உங்களுக்கு வராது. அண்ட் இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. டெய்லி இனிமே கண்டென்ட் வரும், டெய்லி இனிமே வீடியோஸ் வரும் அப்படின்றத என்னோட கிளியர் அண்ட் கட்டா சொல்ல முடியும். இது வரைக்கும் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே வந்து கன்சிஸ்டன்சியா இருக்காது, ஒரு நாள் போடுவேன். ஏன்னா நான் நைட் ஷிஃப்ட் ஒர்க் போயிட்டு இருக்கேன், அதனால என்னால ஒரு சில நேரங்கள் வீடியோ போட முடியாது. நீங்க நைட் ஷிஃப்ட் போறவங்களை கேட்டு பாருங்க, அப்படி ஒரு தூக்கம், ஒரு கேரு, ஒரு மயக்கம் வந்து அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் காலையில எல்லாருக்குமே இருக்கும். ஒரு என்ன சொல்றது, ஒரு போதை பொருள் எடுத்தா கூட அப்படி ஒரு கேர் உங்களுக்கு வருமானு தெரியல. நைட் ஷிஃப்ட் போறவங்களுக்கு அப்படி தூக்கி வாரி போடும். மார்னிங் எந்திரிக்கவே முடியாது, அவ்வளவு டயர்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் தாண்டி தான் இவ்வளவு நாள் வீடியோ போட்டுட்டு இருந்தேன். இனிமே கண்டினியூவா வீடியோ வரும்ன்றதை நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் ஒரு சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருக்கேன், அதை கண்டினியூவா நான் பண்ணி 365 டேஸ் நான் முடிச்சாகணும். அண்ட் லாஸ்டா ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இந்த 365 டேஸ்க்குள்ள என்னால நான் சொன்ன இந்த அமௌண்ட்டை, நான் சொன்ன இந்த கோல் என்னால் அச்சீவ் பண்ண முடியும். 365 டேஸ்க்கு மேல நான் ஒரு வீடியோ கூட அந்த சேனலை நான் போட மாட்டேன், என்னுடைய கோலை நான் அச்சீவ் பண்ண முடியலனால். ஏன்னா நான் சொன்ன விஷயத்த என்னோட டேலண்ட்டை வச்சு இந்த சோஷியல் மீடியாவில் நான் அச்சீவ் பண்ண முடியல அந்த 365 டேக்குள்ள அப்படின்னால் கண்டிப்பா நான் அதுக்கடுத்து யூடியூப் வீடியோஸ் போடுறதுல அர்த்தமே கிடையாது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ கைஸ் அண்ட் ஹேவ் a great time. Thank you friends.